பிரார்த்தனைங்கிறது எங்கே தொடங்குது அப்படிங்கிறத பார்க்க போனால், நம்ம ஒரு வேலையில் நம்ம செய்யக்கூடியது, செய்ய வேண்டியது, அந்த ரெண்டுத்தையும் நம்ம முடித்ததுக்கப்புறம்தான் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பிரார்த்தனை பலிக்குங்கிறத போன பதிவில் பார்த்தோம். அப்படி நம்பிக்கையோடு ஒரு பிரார்த்தனையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய காரியத்தில், நம்முடைய விஷயத்தில் நம்மால் செய்யக்கூடிய எல்லாத்தையும் நம்ம திறன்பட செஞ்சிட்டோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி காரியத்துக்கு தேவையானதில் நம்மளால் ஒரு 25% தான் நம்மளால் திறமையால் பூர்த்தி பண்ண முடியும். அதுக்கு மேலே செய்யக்கூடிய விஷயத்தை செய்யறதுக்குள்ள திறமை இல்லை அப்படின்னா, அந்த 1/4 பங்கு வேலையாவது நம்ம பூரணமாக செஞ்சு முடிக்கணும். அதாவது நம்மால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொச்சம் இல்லாமல், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செஞ்சுட்டு அதன் பிறகு தான் பிரார்த்தனைங்கிறது ஆரம்பிக்குது. அப்போ அந்த பிரார்த்தனைக்குரியது தான் நம்பிக்கைன்னு சொல்லலாம். அப்போ நம்மால் செய்ய முடிந்ததை எல்லாத்தையும் பாக்கி இல்லாமல் செய்ததுக்கு அப்புறம்தான் இந்த தெய்வ நம்பிக்கை செயல்படுங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அன்னை எங்கே ஆரம்பிப்பாங்கன்னா, மதர் பிகின்ஸ் வேர் மேன் எண்ட்ஸ். நம்மளுடைய திறமை முடிகிற இடத்துல அன்னை அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நம்மால் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் முடிக்கிறோம். முடித்ததுக்கப்புறம் பாக்கியை நம்மால் முடியாததை, நமக்கு திறமைக்கு அப்பாற்பட்டதை, நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு அப்பாற்பட்டதை அன்னைக்கிட்ட விடுறோன்னு அர்த்தம். அப்போ நம்மால் முடிஞ்சதையே செய்யாமல் பாக்கி வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தில் இடம் இல்லைங்கிற மாதிரி அவர் எழுதியிருப்பார். அதற்கு அடுத்ததாக விஷயத்தை சொல்லும்போது, அடுத்த கட்டமாக பார்க்கும்போது, உடம்புல திட்டாக வெள்ளையாக இருக்குது. இல்லை, எத்தனையோ வைத்தியம் பார்த்துட்டேன் 10 வருஷமாக, எந்த பலனும் இல்லை. அடுத்தது நியாயமான கேஸ் என்னோடது, கீழ்கோர்ட்லேயும் அப்பீல் பண்ணி தோத்துடுச்சு, சொத்து கை விட்டு போயிடும் போல இருக்குது, 2 நாளில் போயிடும் போல இருக்குது. அப்படின்னு இருக்கும்பொழுது அறிவுக்கு எட்டின வழியோ இல்லை எந்த விஷயமும் எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு நிலைமை ஒரு கட்டத்தில் இருக்கும். 3வதாக சொல்லும்போது, டிபார்ட்மெண்ட்டில் பரீட்சை எழுதுறதுக்கு, ப்ரமோஷனுக்காக எழுதுறதுக்கு 2 சான்ஸ் உண்டு, 2 விதிவிலக்கும் உண்டு. அது 4மே கடந்து போயிடுச்சு என்ன. அப்போ பரீட்சையில் நான் பாஸே பண்ணலை. இன்னும் ஒரு மாதத்தில் 40 வயசு ஆகிடும், அதுக்கப்புறம் ப்ரமோஷனே இல்லை, இப்படிங்கிற ஒரு கேஸு. அப்புறம் கைவிடப்பட்ட மனைவின்னு மனைவி மாதிரி இருக்கிறது, பறிப்போன சொத்து, தீராத வியாதி, 12 வருஷமாக வசூலாகாத கடன், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அன்னைக்கும் பிரார்த்தனை பண்ணி பார்த்தேன், மற்றதெல்லாம் பலிக்குது. இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ நான் மேலே சொன்ன மாதிரியான விஷயங்கள் மட்டும் பலிக்கலை. அந்த நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்பிக்கையை அதிகப்படுத்திட்டு எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம்.